ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதாவது இறந்தவங்க பயன்படுத்திய பொருட்களை நம்ம பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தினா நமக்கு என்ன நடக்கும், இது பத்தி நம்ம கருட புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல பார்க்கறது இறந்தவங்களுடைய உடைகள். கருட புராணம் இறந்தவர்களின் உடைகளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, இறந்தவங்க பயன்படுத்திய உடைகளை அவங்க நெருங்கிய உறவினர்கள் பயன்படுத்த கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆன்மா தன்னோட உடலையும் உறவுகளையும் அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போகாது. நீங்க அவங்களோட உடைகளை அணியும் போது அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்காம உங்களோட பிணைப்பிலேயே அது இருக்குங்க. இது அந்த ஆன்மாவுக்கு நல்லதல்ல. உங்களுக்கும் மன ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களின் உடைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம், இல்லைன்னா அப்புறப்படுத்திடலாங்க. இது அந்த ஆன்மாவுக்கு அமைதியை கொடுக்கும். அடுத்ததாக இறந்தவர்களுடைய நகைகளை பயன்படுத்த கூடாதுங்க. நகைகள் அப்படிங்கிறது ஒருத்தரோட உணர்வுகள் கூட ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்குங்க. அதை நாம அணியும் போது அந்த ஆன்மா நம்ம கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்யும். இது அந்த ஆன்மாவோட மறுபயணத்துக்கும் அதை அணிஞ்சவங்களுக்கும் சில தடைகளை உருவாக்கலாங்க. ஒருவேளை அந்த நகை ரொம்ப விருப்பமானதாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உருக்கி புதுசா மாத்திட்டு அப்புறமா பயன்படுத்தலாங்க. இல்லைன்னா ஒரு நினைவு பொருளா பத்திரமா வச்சுக்கலாம். ஆனா இறந்தவர்களின் நகையை அணியறத கண்டிப்பா தவிர்க்கணுங்க. மூன்றாவதாக முக்கியமா பார்க்கிறது, இறந்தவங்க தினமும் பயன்படுத்தின தனிப்பட்ட பொருட்கள். உதாரணத்துக்கு அவங்க யூஸ் பண்ண சீப்பு, சேவிங் பொருட்கள், அவங்க தூங்கின படுக்கை, இதையெல்லாம் மற்றவங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு கருட புராணம் சொல்லுதுங்க. இந்த பொருட்கள் இறந்தவரோட உடலோடையும் அவரோட ஆற்றலோடையும் நேரடியா தொடர்பு பெற்றிருக்கும். இதை பயன்படுத்தும் போது இறந்தவரோட எதிர்மறை ஆற்றல் அல்லது அவரோட பிணைப்பு உயிருடன் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க. இது உடல்நல குறைவாவோ இல்லைன்னா மன அமைதி இல்லாமலேயோ கூட இருக்கலாம். அதனால இந்த மாதிரி பொருட்களை அப்புறப்படுத்துறதோ இல்லைன்னா தானமா கொடுக்கறதோ ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பா படுக்கையை தானமா கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. கருட புராணம் அப்படிங்கிறது ஆன்மாக்களோட பயணங்க. மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை, மோட்சம், இதையெல்லாம் பத்தி விளக்கக்கூடிய ஒரு முக்கியமான புராணம். இருந்தவர்களோட பொருட்களை பயன்படுத்தாம இருக்கிறது அவங்களோட ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்க உதவுற ஒரு வழிமுறையாகவும் பார்க்கப்படுதுங்க. எனவே கருட புராணத்தின் படி இறந்தவங்களோட உடைகள், நகைகள், அவங்களோட தனிப்பட்ட பொருட்களை நாம பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. இது இறந்த ஆன்மாக்களுக்கு நிம்மதியான பயணத்தையும் நமக்கு நல்ல வாழ்க்கையையும் கொடுக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில தான். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.